வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊறவைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு. குறிப்பாக நீங்கள் பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த நீரை வெளியேற்றிட்டு இப்போ நீங்கள் வெறும் வயிற்றில் ஊறவைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கப்பெறும். ஏன் நம்ம ஊறவைத்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால இது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். இதனால் உங்களுக்கு விட்டமின் சத்துக்களும் கிடைக்காம போகிறதால மருத்துவ நன்மைகள் குறைவாக கிடைக்கலாம். அதனால தான் நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஊறவைத்த பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிடும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களாக இருந்தாலும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்க வேணும் அப்படின்னாலும் நம்ம ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். குறிப்பாக ஊறவைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும். ஸோ கரெக்டான அளவில் ரத்த சிகப்பணுக்கள் இருக்கிறதால நமக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்கும். இதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தொடர்ந்து நம்ம ஊறவைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊறவைத்த பாதாம் பருப்பை சாப்பிடலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி தோலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். இந்த ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இது தோலுக்கு அதிக பளபளப்பு தருது. ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு நமக்கு உதவிகரமாக இருக்கும். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊறவைத்த பாதாம் பருப்பு. ஊறவைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை அந்த எனர்ஜியை ஊறவைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ நம்மளுடைய உடல் எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுது. நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஊறவைத்த பாதாம் பருப்பை சாப்பிடுங்க. நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் சாப்பிடும்போது அதில் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே ஊறவைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இந்த ஊறவைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய இரத்த நாளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கழிவுகளை கரைத்து வெளியேற்றுவதால் இரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிந்து உங்களுடைய இதயத்திற்கு ரத்தத்தை சப்ளை பண்ணும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கலாம். அதனால் கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஊறவைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை. ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்குது. அதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து ஊறவைத்த பாதாம் பருப்பு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை நீங்கி போவதற்கு நம்ம ஊறவைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொண்டாலோ அல்லது குறைவாக எடுத்துக்கணும் அப்படின்னா 5 ஊறவைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிட்டாலோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை எல்லாம் ஊறவைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் ஊறவைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கும். ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் யாரெல்லாம் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்க வேண்டும்
அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள்லாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கிடையே அப்பப்போ சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை உண்ணும்போது உடல் எடை ஏறாமல் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வைத்துக்கலாம். குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் நம்ம எல்லாம் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மில் பல பேருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நடக்காத மாதிரி மாற்றிடும். இனி நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். அதுவே நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்கி முகத்தை பளிச்சுன்னு வைக்கும். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு அதை கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெய், அந்த பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்கள் தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும், நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். ரத்த ஓட்டத்தினுடைய அளவு சருமத்தில் அதிகரிக்கும் பொழுது சுருக்கங்கள்லாம் எதுவும் சருமத்தில் இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சருமம் மாறிடும். எனவே சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்க ஆரம்பிக்கும். மூளையை பலப்படுத்துகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் என சொல்லக்கூடிய இந்த நரம்பியல் சார்ந்த மறதி நோய்களை தவிர்ப்பதில் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இப்போ இருந்தே இளம் வயதிலிருந்தே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிட்டு பழக வேண்டும். முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையும் போயிடும். அப்போது தொடர்ந்து நம்ம தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அடர்த்தியாக கருகருவென்று முடி வளர ஆரம்பிக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு அதை நமக்கு வலுப்படுத்துறதால முடி கொட்டுறது இது போல எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. நம்ம நலமோடு வாழலாம். இப்போ பொதுவாக நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அதோடைய நன்மைகளை, பல மருத்துவ நன்மைகளை பல பேர் சொல்லி கேட்டிருப்போம். நார் சத்து, புரோட்டீன் எல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு. இயற்கையில் ஊற வைத்த பாதாம் பருப்பு பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே நமக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா நமக்குடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ தொடர்ந்து நம்ம அளவோடு சாப்பிடல அப்படின்னாலும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்பொழுது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் ஆரம்பித்து வயது முதிர்வு வரை எல்லா விதமான நோய்களுக்குமே இது சிறந்த மருந்தாக விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இருக்குது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு குணப்படுத்துவதற்கு பேருதவி புரியுது அப்படின்னு சொல்லலாம். எனவே நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரண நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் உங்களுக்கு வேண்டிய ஊற வைத்த பாதாம் பருப்புகளை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.